காலேஜ் படிக்கும் போது நீங்க பார்ட் டைமா கேட்டரிங் போயிட்டு இருக்கீங்களா? நான் சொல்ல போற இந்த விஷயத்தை கத்துக்குங்க. கேட்டரிங்ல பல லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணலாம். அது எப்படின்ட்டு என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட், ஒரு மேன் பவர் ஏஜென்ட்டா மாறுங்க. இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்க்குலாம் ஃபங்க்ஷன் டைம்ஸ்ல கேட்டரிங் பாய்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். அந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப ஏஜென்ட் உங்களை ரொம்ப அதிகமா டிபெண்ட் பண்ண ஆரம்பிப்பார். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க அனுப்புற பசங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேட்டரர்ஸ் நல்ல ப்ரொஃபஷனலான டீமை ரெகுலரா வச்சிருக்க மாட்டாங்க. சோ நீங்க அனுப்புற பசங்களை நல்ல ப்ராப்பரான க்ரூமிங்கோட யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்ய அனுப்பும் போது உங்க டீமோட டிசிப்ளினை பார்த்து அந்த ஏஜென்ட்டை தாண்டி அந்த ஈவென்ட் மேனேஜரே உங்களை தேடி வருவார். ஒன்ஸ் நீங்க ஈவென்ட் மேனேஜரோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ஆள் அனுப்புற ஆளா இருக்க மாட்டீங்க, ஒரு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டாவே மாறிடலாம். அந்த ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டான பர்சன்ஸோட நெட்வொர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்றவங்க கண்டக்ட் பண்றவங்க கூட டைரக்டாவே நீங்க டீல் பண்ணிக்கலாம். நான் சொன்னது நீங்க கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா 300 ரூபாய்க்கு கேட்டரிங் போயிட்டு இருந்த நீங்க பல லட்சம் ரூபாய் earn பண்ணலாம். இது எப்படி பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் டீடைல்ஸ் வேணும்னா ஜஸ்ட் கைடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸும் நானே உங்களுக்கு அனுப்புறேன்.